நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நம்ம நாகர்கோயில இருந்து வரோம். நாகர்கோயில இருந்து வரேன் அப்படிதானே? சந்தையிலே நம்ம மேலப்பாளையம் பெரிய காலம் இந்த காலத்தை அப்படிதானே? ஆமா. பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு சம தோரணையான காளை. எல்லாருமே இந்த காளையை தான் பாத்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போனே எவ்வளவு விலை கேட்டீங்க இந்த காளைய? அண்ணே அவங்க கேட்டது 1.60. அவ்வளவு கேட்டவனே? ஆமா. நம்ம ஃபைனலா எவ்வளவு 90க்கு முடிச்சிருக்கோம். 90 முடிச்சிருக்கீங்க. ரொம்ப அதிகமா சொல்லிருக்காவ. ஆமா. எப்படி குறைச்சு தந்தா வந்த காளை? நிறைய நல்ல விலை கொடுத்தா வாங்கிருக்கோம். சரி, நல்ல விலை கொடுத்தா இது கரெக்டான விலை தான் அப்படிதானே? ஆமா, கரெக்டான விலை தான். இன்னைக்கு பக்ரீத்னால கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். இருந்தாலும் நம்ம வாங்கியாச்சு அப்படிதானே? வருஷம் எப்படி காலை தான் வாங்கிலோ? கண்டிப்பா. ஆமா, எப்போதும் பெரிய காலை தான் வாங்குவோம். பெரிய காலை தான் வாங்கிய. அது நாட்டு காலை தான் வாங்கியேனே? நாட்டு காலையும் வாங்குவோம், இங்கிலீஷ் காலையும் வாங்குவோம். ஜெர்சி அந்த மாதிரி வாங்குவோம். நமக்கு பெரிய எடுக்கிறது, அதனால இந்த காலை இல்லாம கொடுக்கணும் காலை. சரி. இது காலை அண்ணனுக்கு நல்லா பிடிச்சிருந்து, அதனால அண்ணன் தான் வாங்கிட்டு போறோம். அண்ணன் தான் கொடுக்க. எத்தனை காலை வாங்கிருக்கீங்க மொத்தம்? நம்ம மொத்தம் 4 காலை கொடுத்துருக்கோம். 4 காலை. இன்னைக்கு சந்தையில ஒரு காலை தான். ஒரு காலை வாங்கிருக்கீங்க. எத்தனை காலை பாத்துருப்பீங்க? இல்ல, நம்ம போன வாரம் 2 காலை வாங்கினீங்க. ஆமா, அங்க வீட்டுக்கிட்ட ஒரு காலை வாங்கிருக்கோம். இப்போ ஒரு காலை. இந்த காலை பிடிக்க காரணம் என்னன்னு சொல்லுங்க. காலை நம்ம நாட்டு காலைனாலே ஸ்டைலு தானே. திமிழ் எப்படி இருக்குன்னா அதுக்குதான் அந்த கொம்புக்கு தான் வாங்கணும். கொம்புக்கு தான் வாங்கினது பாத்துட்டு இருந்தாங்க. வாங்கிருக்கீங்க அப்படிதானே? மன திருப்தியா வாங்கிட்டு போறீங்க. கண்டிப்பா. சரி, ஓகே. நன்றி. ரொம்ப நன்றி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பத்தமடையில இருந்து வரீங்க. ஜம்மு நாட்டு காலை, சூப்பர் காலை, காங்கேயம் காலை வாங்கிட்டு போறீங்க. காலை பல்லு எப்படி என்ன? அது பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாங்க? 90 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 80 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. வரும்போது எப்படி காலை வாங்க நினைச்சு வந்தீங்க? வரும்போது எப்படி காலை வாங்க நினைச்சு வந்தீங்க? பெரிய காலையா வாங்கணும். அதே மாதிரி எத்தனை காலை பாத்திருப்பீங்க? எத்தனை காலை பாத்திருப்பீங்க சந்தையில? ஒரு 10-15 காலை பாத்திருப்போம். 15 காலை. நிறைய காலம் வந்திருக்கா, கம்மியா காலம் வந்திருக்கா? நிறைய தான் வந்திருக்கு. இந்த காலம் உங்களுக்கு பிடிச்சதுனால வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? வருஷம் எப்படி காலை தான் வாங்கிங்களோ? ஆமா. எப்போ எப்படி காலை தான் வாங்கிங்க? இந்த காலை தான். சரி, ஓகே. ஐயா வணக்கம். உங்க பேருங்கயா? பாலமுருகன். சூப்பர் காலை. இந்த காலை நீங்க தான் வளர்த்தீங்களோ? வாங்கி விற்கதான். நீங்க வாங்கி விற்கதான். நீங்க வாங்கி கொண்டு வித்துருக்கீங்க அப்படிதானே? எந்த ஊர் காலை இந்த காலை? விளாத்திக்குளம் காலை அப்படிதானே? காலை பல்லு எப்படி என்ன? அது 4 பல்லு. சரி, எவ்வளவு விலை சொன்னீங்க? 72 கொடுத்துருக்கு. ஐயா குறைச்சிருக்கு. எவ்வளவு? ஐயா கம்மியா வச்சிருக்கு. ஐயா கம்மியா வச்சிருக்கா? எதனால விலை இல்லையா இன்னைக்கு? ஓ, விலை இல்லாம 72 கொடுத்துருக்கீங்களோ? ஆமா. சரி. சூப்பர் காலை தான். வரமா எவ்வளவு விற்கலாம் நினைச்சு கொண்டு வந்தீங்க? 80 ரூபா விற்கும் நினைச்சு கொண்டு வந்தீங்க. காலை அதிகமா சந்தையில? ரொம்ப அதிகம். ரேட்டே இல்ல அப்படிதானே? சரி, ஓகே. வணக்கம். ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே? திருநெல்வேலி மேலப்பாளையத்துல தான் வாரீங்க. சூப்பர் ஒட்டாங்கால வாங்கிருக்கீங்க அப்படிதானே? கருப்பு கலர் காலை ஒண்ணு வாங்கிருக்கீங்க. காலை பச்சை காலை பல்லு எப்படி என்ன? அதுனே பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 70,000 சொன்னாங்க. 70,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 55 கேட்டு 59 முடிஞ்சிருக்கு. 59 முடிச்சிருக்கீங்க. வருஷம் எப்படி காலை தான் வாங்குவீங்களா? ஆமா. எப்போ நாட்டு காலை வாங்குவீங்க? நாட்டு காலை தான். ஜெர்சில வாங்க மாட்டேன். சரி, எத்தனை காலை சந்தையில பாத்துருப்பீங்க? நான் பார்த்து ஒரு 10-20 காலை பார்த்தேன். 20 காலை கிட்ட பாத்துருப்பீங்க. இந்த காலை பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க? அந்த அழகு தோரணை, அந்த அழகு தோரணை. அதுக்காண்டி தான் வாங்கிருக்கீங்க. மாடோட தோரணைக்கு தான். மன திருப்தியா தான் வாங்கிருக்கீங்க. ஆமா. சரி, ஓகே. சந்தையில சூப்பர் காலை 3 காலமே நீங்க தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? மூணுமே நாட்டு காலை. இது மதுரை காட்டு காலை மாதிரி இருக்கு. ஃபுல்லா மதுரை காட்டு காலை தானே? மதுரை காலை. இந்த காலை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அந்த காலை பல்லு எப்படி என்ன? பல்லு என்ன ஒரு 6 பல்லு இருக்கும். 6 பல்லு வரும். இது எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? விலை 90 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? இப்போ 63 முடிச்சு. 63 முடிச்சிருக்கீங்க. இந்த காலை எவ்வளவுன்னு சொன்னாங்க? கருப்பு அது 80 ரூபா சொன்னாங்க. 80,000 ரூபா சொன்னாங்க. பல்லு எப்படிண்ணே? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? ஃபைனலா 72 முடிச்சிருக்கு. 72 முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? இவரை சேர்த்து விடுங்க. சரி, ஓகே. எடுத்துதான் இருக்கேன். இந்த காலம் பயங்கரமா இருக்குன்னா 2 பேர்ல போட்டுருக்கு. இந்த காலம் 80 ரூபா சொன்னாங்க. 63 முடிச்சிருக்கு. கலரு சூப்பரான காலம் பாருங்க. காலம் நல்ல தோரணையான அருமையான காலை. செம்ம காலை. காலை பார்க்க எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல நாட்டு காலையில் ஒரிஜினல். இது பார்த்தீங்கன்னா மதுரை காட்டு காலை தான். நம்ம ஏரியா காலை கிடையாது, மதுரை காட்டு காலை தான். மதுரையிலேருந்து அதிகமான காளைகள் அதிகமாக வருது. நீங்கள் பார்க்குற காளைகள் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய காளைகள். அந்த காளைகள் நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கு. நல்ல ஒரிஜினல் காங்கேயம், கொஞ்சம் கிராஸான பீடுகள்லாம் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய காளை. இப்படி காளைகள் இந்த டைமில் மட்டும்தான் அந்த காளைகளை வரும். சரிங்களா? சரியான காளை, சரியான வெயிட்டான காளைகள் எல்லாம். 2 காலை கொண்டு வந்துருக்காங்க. இதில் ஒன்று கிராஸு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. ஜம்முன்னு இருக்கு பாருங்க காலை.
நல்ல பெரிய காலை தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு உள்ளதான் வரும். இல்லை திமிழ், இந்த திமிழை வச்சு தான் நம்ம வந்து ஒரிஜினலாக கிராஸான்னு சொல்ல முடியும். திமிழ் எப்படி பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. திமிழ் நல்ல தோரணையான காலை, நல்ல சூப்பர் காலை. இது பண்ணைக்குனாலும் சரி தான், அப்படி இல்லை நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க இல்லாட்ட பக்கத்துக்குனாலும் திமிழை பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா. திமிழ் வேற லெவல் சாதுவான காலை தான். முட்டை தான். பச்சை காலை வாங்கணும் ஆசைப்படுறோம் வாங்கலாம். 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு 8 பல்லு எல்லா விதமான காலை இருக்கு. இது எல்லாமே ₹1 மேல வரக்கூடிய காளைகள் தான். இது எதுவுமே சின்ன காலை இல்லை. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பாருங்க. 2 எருமையும் பார்த்தீங்கன்னா சம எருமை. எப்படி பாருங்க, எல்லாம் 2 பல்லு எருமை தானா. இது வந்து பாருங்க எவ்வளோ ஹைட்டு, என்ன வெயிட்டா இருக்கு பாருங்க. சரியான எருமை, நல்ல தோரணையான எருமை பாருங்க. எருமை நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எருமானம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம மேலப்பாளையம் சந்தையில 2 எருமையும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. சரியான ஹைட்டு, என் ஹைட் வரும் பொழுது அந்த அளவு பெரிய பெரிய எருமை தான். ரெண்டுமே சாதுவான எருமை தான். துரட்டி சரிங்களா, இது துரட்டி எருமை வேணும் சரிங்களா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோர்ஸ கண்ணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலதான் இருக்கும். 2 வருஷம் அந்த மாதிரி சம்திங் வரும். ஃபுல்லாமே எருமை காலை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாம் காலை தான். எதுவுமே கிடாரி கிடையாது, எல்லாமே காலை. ஃபுல் அண்ட் ஃபுல் காலை தான் வந்திருக்கு. நிறைய காளைகள் இன்னைக்கு கொண்டு வந்து எறும்பு தான் நிறைய. என்ன ஹைட் இருக்கு பாருங்க. 2 பல்லு தான். 2 பல்லு காலை மாதிரி யாருமே சொல்ல முடியாது. சரியான ஹச்சப். இந்த பக்ரீத் டைம் தான் இப்படி காளைகள் நம்ம வந்து மேலப்பாளையம் சந்தையில பார்க்க முடியுது. என்ன நீளம், என்ன ஹைட் இருக்கு பார்த்தீங்களா. சரியான காலை, சரியான வெயிட்டான காலை. இதெல்லாம் ஒரு குட்டியான அந்த ஒரு காலை தான் எதிர்ப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச காலை தான் நினைக்கிறேன் இந்த காலை. நீங்கள் பார்த்துட்டு இருக்க காலை பார்த்தீங்கன்னா கருங்காலை, கொம்பு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம உடம்பு கனமான நல்ல அருமையான காலை எப்படி இருக்கு பாருங்கள். இந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காட்டு காலை சரிங்களா. நாட்டுக்காலை, இது ஒரிஜினல் நாடு தான். சூப்பரான அருமையான காலை வாங்கி கட்டியிருக்காங்க. எப்படி பாருங்க, சிந்தாமணி பிரீடு சரியான மாடு. இந்த மாதிரிலாம் ஒரு நேரத்துக்கு 15 லிட்டர் பால் கறந்துருக்கும். ஆனால் இன்னைக்கு பாருங்க இந்த மாடு எங்கே நிற்க பாருங்க. இந்த மாடு என்ன கறந்து விற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா மேக்சிமம் சன பிடிக்காத காரணம் மித்தபடி வேற எதுக்கு இது விற்றுருக்க மாட்டாங்க. ஆனால் சரியான மாடுங்க, சரியான காலை, சரியான பயங்கரமா இருக்கு பாருங்க. எப்படி பாருங்க திமிழ் எல்லாம் அப்படி பயங்கரமா இருக்கு. காலை பார்த்தீங்கன்னா 2 பல்லு தான். நல்ல காங்கிரச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல்னு நான் சொல்ல மாட்டேன், கிராஸ் தான். காங்கிரச்சில் வந்து கிராஸான ப்ரீடு தான். இதெல்லாம் எப்படியும் ஒரு 55 60 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா திமிழ் எப்படி பாருங்க, திமிழ் தோரணையை பாருங்க எப்படி பாருங்க. ஆனால் கொஞ்சம் கிராஸ்னால அந்த திமிழ் வந்து லைட்டாக அப்படி சரியுது பார்த்தீங்களா. அது திமிழ் லைட்டாக சரிஞ்சாலும் அது வந்து கிராஸ்ன்னு தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஏன்னா அது நேரம் இல்லை பாருங்க, வந்து சரியை தான் செய்யுது பார்த்தீங்களா. சரியான காளானா, நல்ல வெயிட்டான ஒரு தலையீத்து கிடாரி காலகனோட இருக்கு. நாட்டு மாடு சரிங்களா. நாட்டு மாடுல வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான், கிராஸ் கிடையாது. நல்ல அருமையான கண்ணோட வாங்கிட்டு போறாங்க. ஐயா வணக்கம். சூப்பர் தலையீத்து 2 பல் போட்டுறதா போடாதா? 2 பல்லு 2 பல் போட்டா 2 பல் போட்டது. எத்தனை மாசம் சனையா இருக்கு ஐயா? 8 மாசம். எவ்வளவு விலை சொன்னாங்க? 35 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 33. எந்த ஊர் போதியா? லோக்கல் தான் போகுது அப்படிதானே. நீ வியாபாரியா இப்படி? சம்சாரி தான். நல்ல அருமையான மாடு. இந்த மாடுல ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாமா? 10 வருஷம் வச்சுக்கலாமா அந்த மாடு? எவ்வளவு பால் இருக்கு இந்த மாட்டுல? 6 லிட்டர் பால் இருக்கும். ஓகே. காலை வந்து வளர்ப்புக்காண்டி வாங்கி கட்டியிருக்காங்க. 2 பல்லு செம்ம காலை, நல்ல தோரணையான காலை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியா இருக்கு. ஒருவேளை அந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்துருக்கலாம், அதனால அப்படி இருக்கலாம். ஆனால் செம்ம காலை, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டான காலை, நல்ல சூப்பர் காலை. நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. நல்ல கண்ணு மாடு, சூப்பர் மாடு. மாடுமா கண்ணு காலை கண்ணு தானே? மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும்? 2000 மாடு. பால் எவ்வளவு வரும் மாட்டுல? பால் அவ்வாறு இருக்குமா? 6 லிட்டர் பால் இருக்கு. ஒரு 5 தப்பு வராது அப்படிதானே? ஆமா. எவ்வளவு விலை சொல்லுதியோ? என்னமா எவ்வளவு? 40 ரூபா சொன்னமா. பையன் எவ்வளவு விடலாம்? பையன்ல 45 விடலாம். 35 விடலாம். சரிங்கண்ணா. அந்த மாடு எவ்வளவு சொல்லுங்க? கருப்பமா? கருப்பு ஜனமாடா? சனை. எத்தனை மாசம் சனை? 4 மாசம் இருக்கும். 4 மாசம். எத்தனாயிரத்து மாடா இருக்கும்? அது 3ஆவது இருக்குமா? 3ஆயிரத்து இருக்கும். எவ்வளவு விலை சொல்லியா? 35 ரூபா சொன்னமா. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? அந்த 30 ரூபா அனுசரிச்சு கொடுத்துடலாம் தானே? சந்தை நம்ம இருக்க சந்தைன்னு பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தை சரிங்களா. மேலப்பாளையம் மாடு சந்தை இருக்கும். அந்த சந்தை வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத் டைம்லாம் அதிகமான காளைகள், நிறைய காளைகள் வந்துருக்கு. பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் பாத்தீங்கன்னா அதிகமான காளைகள் வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கரெக்டா
ஒரு 100-200 காளைக்கு மேலே வந்திருக்கும். நல்ல நாட்டு காளைகள் மட்டும்தான், நிறைய நாட்டு காளைகள் அதிகமாக வந்திருக்கு. இந்த சந்தை ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மினிமம் ஒரு 9-9:30 வரைக்கும் இந்த சந்தை நடைபெறுது. காலை எப்படி பார்த்தீங்களா, பயங்கரமான காலை சரிங்களா, நம்ம காலை. நிறைய காளைகள் வந்து இன்னைக்கு நாட்டு காளைகள் தான் அதிகம். அச்சம் பெருசி கிராஸை விட இன்னைக்கு நாட்டு காளைகள், பெரிய பெரிய காளைகள் அதிகம். நல்ல அருமையான காளைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். கிர் கிராஸான மாடு சரிங்களா, கிர்ரும் அச்சப்பு செம்ம காலை, நல்ல வெயிட்டான காலை. இது பார்த்தீங்கன்னா எப்படியும் 90 ரூபாய்க்கு மேலே